பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துல்ஹிஜ்ஜா மாதத்தின் தலைப்பிறையை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கக்கூடியவர்களுக்கான விசேட ஒரு வழிகாட்டல். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய மறைவுடன் பிறையை அவதானிக்க இலங்கையில் இருக்கக்கூடிய பலரும் ஆவலாக இருப்போம். ஆனால் பிறை பார்ப்பதற்கு முன் பிறையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். முதலில் இலங்கையை பொறுத்தவரையில் பிறை எவ்வாறு தென்பட போகிறது? வானியல் அறிஞர்களை பொறுத்தவரையில் வெற்றுக்கண்களுக்கு பிறை தென்படுவதை அடிப்படையாக கொண்டு ஒரு சார்ட்டை அமைத்து தந்திருக்கிறார்கள். அதாவது இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இலகுவாக வெற்றுக்கண்களால் பிறையை பார்த்திட முடியும். அதற்கு அடுத்தது இருக்கக்கூடிய மெஜெண்டா கலரில் இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்தவரையில் தொலைநோக்கியின் உதவியோடு தான் பிறை பார்க்க வேண்டும். அல்லது வானம் மிக தெளிவாக இருந்தால் தொலைநோக்கி மூலமாக பிறையை அடையாளம் கண்டதற்கு பிறகு மிகவும் தெளிவான காலநிலை இருக்குமானால் பிறையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாரும் நான் வீட்டில் இருந்து வெளியே வரும் பொழுது எனக்கு பிறை தென்பட்டது, பள்ளியிலே இருந்து தொழுதுட்டு வரும் பொழுது பிறை தென்பட்டது, அல்லது தோட்டத்தில் இருக்கும் பொழுது பிறை தென்பட்டது என்று கூறுவதற்கான ஒரு பிறை அல்ல இது. இது காண்பது மிகவும் கடினமான ஒரு பிறையாகவே இந்த வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவின் பிறை இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரியன் மறைந்ததற்கு பிறகு இலங்கையின் வானத்தில் தென்படும் சில கோள்கள், முதல்ல பாருங்க பிறை தென்படுகிறது, பிறை தென்படும். அடுத்தது வீனஸ் வெள்ளிக்கிரகம் தென்படும். அடுத்து அதற்கு மேலால ஜூபிட்டர் தென்படும். அப்போ இந்த 3 கோள்களும் எங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த பிறையை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். பிறையை பொறுத்தவரையில் முதல்ல இந்த பிறை சுமாராக 6:59, ஒரு 7 மணி என்று வைத்துக்கொள்வோமே, 7 மணிக்கு பிறகு பிறை தென்படாது, பிறை மறைந்துவிடும். 7 மணிக்கு பிறகு தென்படக்கூடியது ஒன்றோ வீனஸ் தென்படும் அல்லது ஜூபிட்டர் தென்படும். வீனஸை பொறுத்தவரையில் சுமாராக 30 பாகை உயரத்தில் இருக்கும். ஜூபிட்டரை பொறுத்தவரையில் சுமாராக 53 பாகைகள் உயரத்தில் இருக்கும். யாராவது வெளியே வந்து உயரத்தில் ஒரு வெளிச்சத்தை கண்டா முதல்ல நீங்கள் அடையாளப்படுத்துங்க, இது வெள்ளியா அல்லது இது வியாழன் கிரகமா என்றதை நாங்கள் முதல்ல அடையாளப்படுத்த வேண்டும். பிறையை பார்ப்பவர்கள் அடிவானத்திலிருந்து சுமாராக 7 பாகை உயரத்தில் தான் பிறை இருக்க போகிறது. எனவே சென்ற ஷவ்வாலுடைய பிறையிலும் நாம் எதிர்நோக்கிய இதே பிரச்சினை பிறை மறைந்ததற்கு பிறகு வேறு கிரகங்களை பார்த்து ஒருவர் இருவர் அல்ல பலர்கள் பிறை என்பதாக நினைத்து கொண்ட ஒரு நிகழ்வில் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்பட்டு முடிந்திருக்கிறது. எனவே முன்கூட்டியே இந்த தகவல்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் பிறை கண்டேன் என்று சாட்சி சொல்வதற்கு முதலில் நீங்கள் பார்க்கும் அந்த பிறை 7 பாகத்துக்குள் அடிவானத்துக்குள் இருக்க வேண்டும். உயரத்தில் தென்படக்கூடியது அது வெள்ளிக்கிரகம் தென்படும், அதற்கு மேலால ஜூபிட்டர் வியாழன் கிரகம் தென்படும். பிறையை பொறுத்தவரையில் 7 மணிக்கு அங்கல பார்க்க முடியாது. எனவே பிறையை மிகவும் தெளிவான வானத்திலே நீங்கள் பார்க்கும் அனுபவசாலிகளாக இருந்தால் உங்களுக்கு பக்கத்திலே தகுந்த உலமாக்கல், தகுந்த படித்தவர்களை நீங்கள் பக்கத்திலே வைத்துக்கொண்டு முடியுமான வரை நீங்கள் பார்த்தது பிறைதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர, திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம், இந்த பிறை என்பது தென்படுவது அரிதிலும் அரிதியான ஒரு பிறையை நாம் இலகுவாக கண்டோம் என்பதை விடவும் ஒரு நாட்டு மக்களின் ஒரு இபாதத்துடன் தொடர்புபட்ட ஒரு விடயம். மிகவும் பேணுதலாக பொறுப்பாக பிறையை பற்றிய அறிவுடன் நாம் பார்ப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.